ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சொரக்காய் 1 கப் அளவுக்கு வரும், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சொரக்காய் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சொரக்காயிலேருந்தே நமக்கு தண்ணி நிறையா விடும். சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க. லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இந்த தாளிப்பை சொரக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கூட்டு நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் செய்யறது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், செம சூப்பராக சொரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் ரெஸ்ட்டில் குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா சுட சுட சாதத்தோடு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனா சாதத்துக்கு தொட்டுக்கையாக கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.